கடந்த 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று 4 ஆண்டுகள் கடந்து பாம்பன் புதிய ரயில் பாலம் பணிகள் வந்து 90% நிறைவடைந்துருச்சு. அந்த பணிகளை சில தினங்களுக்கு முன்பு ரயில் சோதனை ஓட்டம் நடந்தது. அதில் வந்து சரக்கு ரயிலை இயக்கி அதை வந்து வெற்றிகரமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பாலத்தில் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக அந்த சோதனையை நிறைவடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தினுடைய பணிகள் வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ஆர்டி சக்கர அந்த வடிவமைப்புகள் எல்லாமே மிக அருமையாக இருக்குது. அந்த பணிகளும் நிறைவடைந்திடும். இந்த புதிய ரயில் பாலத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு நிமிஷம். இந்த புதிய ரயில் பாலத்தில் மின்மயமாக்கப்பட்ட பணிகளுக்காக நிறைய பணிகளை நிறைவடைஞ்சிருக்கிறாங்க. மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரமுக்காக கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு அந்த பணியை துவங்கிட்டாங்க. ஆனால் இன்றளவுக்கும் அதான பணிகளை வந்து நிறைவடையலை. என்ன காரணம் அப்படின்னா, உச்சப்புள்ளியில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் பறந்துன்னு சொல்லக்கூடிய நம்ம டிஃபென்ஸோடைய ஏர்போர்ட் அங்கே இருக்கிறதுனால அங்கே அவங்களுடைய அனுமதி அங்கே கிடைக்காதனால அந்த பணிகள் தொய்வடையுது. இதை வந்து வேறு இடம் மாற்றம் செய்யப்படணும் அப்படின்றதுனால தான் அந்த பணிகளை வந்து இன்றைய அளவுக்கும் அதை வந்து கிடப்பிலேயே போட்டிருக்கிறாங்க. உடனடியாக அதற்கு தேவையான இடமாற்றத்திற்கு தேவையான நிலையை கையகப்படுத்துறத துரிதமாக அதை செய்யணும். இங்கே வந்து ரயில் பாலம் துவங்கும் போதே நமக்கு வந்து மின்மயமாக்கப்பட்டுருச்சுன்னா அப்படின்னா நிறைய வரக்கூடிய ரயில்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். எனவே மின்மயமாக்கப்பட்ட ரயில்களை வந்து உடனடி இயக்கிறதுக்கு அந்த உச்சப்புள்ளி என்எஸ் பரந்தனுடைய அந்த இடம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளை வந்து விரைந்து நடத்தணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த புதிய ரயில் பாலத்துக்கு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரயில் பிரிட்ஜ் அப்படின்ற பெயரை வந்து வைக்கணும்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பாலம் திறக்கும் போதே அந்த பெயரை வச்சா நல்லா இருக்கும். பாலம் திறக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி இந்த பாலம் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எனவே மத்திய அரசாங்கம் ரயில்வே துறை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரயில் பிரிட்ஜ் அப்படின்ற பெயரை இந்த பாலத்துக்கு சூட்டி இந்த பாலத்தை திறக்கும்படி அனைத்து இந்திய மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.